டபுள் கேம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் பெயர் போனவர் தான் அந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஒரு பக்கம் இந்தியாவை டெட் எக்கானமின்னு கிண்டல் அடிக்கிறாரு, அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் தன்னுடைய பிராண்ட் பேரில் இந்தியாவில் பல ஆயிரம் கோடிகளை வருவாயாக ஈட்டி வருகிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வெளியே பல நாடுகளில் தன்னுடைய வணிகங்களை நடத்தி வருகிறார். துபாயில் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் கால்ஃப் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப் நடக்குது. இந்தோனேஷியாவில் சொகுசு ரிசார்ட், கால்ஃப் மைதானம், குடியிருப்பு திட்டங்கள் அப்படின்னு ரியல் எஸ்டேட் துறையில் கால் பதிச்சிருக்கிறார். இது மட்டும் இல்லை, டர்க்கி, பிலிப்பைன்ஸ், அயர்லாந்து, வியட்நாம், ஒமான் அப்படின்னு பல நாடுகளில் ட்ரம்ப் பேரில் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குது. இந்த நாடுகளுடைய வரிசையில் அதிமுக்கியமான ஒரு நாடு இருக்குன்னா அது இந்தியா. மற்ற நாட்டு வணிகங்களில் அவர் நேரடியாக முதலீடு செய்வதில்லை, மாறாக த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பெயரில் தன்னுடைய பிராண்ட் பெயரை பயன்படுத்தி கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறார். ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் நிலத்தை வாங்குவது, திட்டங்களுக்கு நிதி திரட்டுவது அல்லது கட்டுமான பணிகளை மேற்கொள்வது போன்றவற்றை செய்யறதில்லை. இந்திய நிறுவனங்கள் ட்ரம்ப்போட பெயரை பயன்படுத்தி கொள்ள அனுமதிப்பதன் மூலமாக அவர்களிடமிருந்து ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் பெரும் கட்டணங்களை வசூலிக்குது. இந்த பிராண்ட் வர்த்தக மாதிரியின் கீழ் இந்திய டெவலப்பர்கள் நிலத்தை வாங்கி திட்டங்களுக்கு நிதி அளித்து கட்டுமானத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ட்ரம்ப் பிராண்டோட பெயரை கொண்டு இந்த சொகுசு திட்டங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்கிறாங்க. ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் இந்த உரிம ஒப்பந்தங்கள் மற்றும் விற்பனையின் மூலமாக மட்டும் 3 முதல் 5% வருவாயை ஈட்டுகிறது. இந்த பிராண்ட் வணிக மாதிரியின்படி திட்டங்கள் தாமதமானாலோ அல்லது விற்கப்படாமல் இருந்தாலோ அது குறித்த இழப்பை இந்திய டெவலப்பர்கள் தான் தாங்க வேண்டும். ட்ரம்ப்போட வருவாயில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்தியாவில் மட்டுமே மும்பை, புனே, குர்கான் மற்றும் கொல்கத்தாவில் ட்ரம்ப் டவர்கள் இருக்கின்றன. இவை மொத்தமாக சேர்த்து 30 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்ட அந்த இடம். இது மட்டும் இல்லை, நொய்டா, ஹைதராபாத், பெங்களூர் இந்த நகரங்களிலும் கூட 80 லட்சம் சதுர அடி பரப்பளவில் ட்ரம்ப் டவர்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் மட்டுமே மொத்தமாக 1,10,00,000 பரப்பளவில் முதலீடே இல்லாமல் பெயரை மட்டுமே பயன்படுத்தி வணிகம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ட்ரம்ப்.